ஹெவியஸ்ட் ட்ரெயின் அண்ட் வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ட்ரெயின்ல இருக்கோங்க. உலகத்திலே ஆபத்தான ட்ரெயின், உலகத்திலே இருக்கு. ஒன்றே ஒன்று கஷ்டம் வந்து சடனாக பிரேக் போடுறானுங்க. அப்போ மட்டும்தான் அப்படியே கிராஷாக வர மாதிரி இருக்குது. எனக்கு எதுவும் அந்த சடனாக பிரேக் போடுற டைமில் வந்து ஃபஸ்ட்டு 1000 சொன்னாருங்க. 1000லேருந்து நான் வந்து பர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். என்கிட்ட 400 தான் இருக்குது. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காலேயே இருக்க டேஞ்சரஸ் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். மாரிட்டேனியா நாட்டில் இருக்கோம். மாரிட்டேனியாலே இருக்க ஒரு அயன் ஓர் ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. நம்ம வந்து சுவராட்லேருந்து நோவா தீபு 704 கிலோமீட்டர் இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆரம்பித்த ட்ரிப்பு நாளைக்கு காலையில் தாங்க நம்ம நோவா தீபு போவோம். கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் ஆகும் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு. இப்போ வரைக்கும் ட்ரெயினில் போகிற அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்குது. என் கையெல்லாம் பாருங்கள், செம அழுக்கு. எல்லாம் நாளைக்கு தாங்க போய் குளிக்கணும். இந்த ஜாக்கெட்டு துணி எல்லாத்தையும் துவைக்கணும். ட்ரெயின் பக்காவாக போயிட்டுருக்கு. எனக்கு இந்த டர்பன் மட்டும் தாங்க இப்போதைக்கு பிரச்சனை, மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே தாங்க 1/2 மணி நேரமாக நின்றுட்டுருக்கு. ப்ரேயருக்கு தான் நிறுத்திருக்காங்கன்னு பார்த்தேன், பட் 1/2 மணி நேரம் பக்கம் ஆகுதுங்க. இன்னும் ட்ரெயின் எடுக்கல. இப்படி தாங்க இதெல்லாம் நம்ம அப்படியே என்னோடய பெட்டாக போட்டு படுத்துட்ருக்கேன். மணி 7 போகுது. 7 ஹவருக்கு இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்குது. பார்க்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேங்க. நம்ம வந்து ஆஃப்ரிக்கா சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியா. அதில் இப்போ மாரிட்டேனியாங்கிற ஒரு நாட்டில் இருக்கோங்க. இந்த ஊரில் இருக்க அந்த ஆஃப்ரிக்காலே இருக்க அயன் ஒரு ட்ரெயின் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம். உலகத்திலே இருக்க டேஞ்சரஸ்ட்டு ட்ரெயின் அதுதான் நம்ம இருக்கோம். இதாங்க என்னோடய பெட்டு. நம்ம வண்டி எடுத்துகிட்டே அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் போகுதுங்க. அதுக்காக தான் நம்ம ட்ரெயினை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இன்னும் ஒரு குட்டியூண்டு இன்ஜின் ஏதோ லாரியோடு போகுது. என்னங்க இந்த இதில் இந்த ஐஃபோனில் ஃப்ளாஷு போட்டாலும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அங்கே பொட்டிலாம் போகுது, அதெல்லாம் பொட்டி தாங்க. முன்னாடி இதில் ஒரு ட்ரக்கு போகுது, இதெல்லாம் பொட்டி தான் போயிட்டுருக்கு. என்னங்க இது ஐஃபோனு விலாகுக்கெலாம் வேஸ்ட்டாக இருக்கும் போலையே. நான் எப்பவுமே கேமராவில் எடுப்பேன். சரி இருட்டாக இருக்கேன்னு இதில் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இங்கே நல்லா தெரியுது பொட்டி, அத்தனை பொட்டி போகுது. பட் ஃபோனில் எதுவும் தெரிலங்க. பட் இதெல்லாம் பொட்டி தான். நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எல்லாமே பொட்டி தாங்க. அதெல்லாமே காலியாக போகுது. நம்ம நோக்ஷாட்லேருந்து இது வந்து ஜுவராத் போகுதுன்னு நினைக்கிறேங்க. மேபி காலையில் தான் நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்தோம். திரும்ப இப்போ ஒன்று போகுது. என்னென்னு தெரில. ஒரு நாளுக்கு ஒரு ட்ரெயின் தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே காலையில் ஒரு ட்ரெயின் இல்லை. காலையில் போன ட்ரெயின் தான் இப்போவும் போகுதான்னு தெரிலங்க. பொட்டி பொட்டி பொட்டி. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயினும் அப்படியே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது சோமில் போய் கண்டினியூ பண்ணலாங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது, பார்க்கலாம். எனக்கு சோமில் மட்டும் யாரும் ஏறக்கூடாதுங்க. 3 hours later. ஸோ இப்போ தாங்க நம்ம வந்து சோம்னு ஒரு ஊரில் இருக்கோம். கிட்டத்தட்ட மணி 9:45 ஆகுதுங்க. இப்போ தான் வந்திருக்கு. இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 12 மணி நேரம், 12 to 13 மணி நேரம் கணக்குங்க. இப்போ 9:45னா திரும்ப நமக்கு தெரிஞ்சு காலையில் 9:30-10 மணிக்காட்ட நம்ம வந்து நோவா தீபு போகணும். இல்லைனா ஒரு 11 மணிக்குள்ளே நம்ம நோவா தீபு போயிடுவாங்க. எனக்கு செம்ம தூக்கம். ட்ரெயின் வந்து இப்போ வரைக்கும் கம்ஃபர்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றே ஒன்று கஷ்டம் வந்து சடனாக பிரேக் போடுறானுங்க. அப்போ மட்டும்தான் அப்படியே கிராஷாக வர மாதிரி இருக்குது. எனக்கு ஏதோ அந்த சடனாக பிரேக் போடுற டைமில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ அந்த ட்ரெயின் வந்து இடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. மற்றபடி ட்ரெயின் ஓகே. அதுக்கப்புறம் தூசி தாங்க. நான் இந்த மாஸ்க்கு ஃபுல்லாக போட்டு தூங்கிட்டுருக்கேன். செமையாக தூசு தான் பறக்குது. மற்றபடி ஓகேவாக இருக்குது. நான் இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு திரும்ப படுத்து தூங்குறேங்க. காலையில் விடியும் போது பார்க்கலாம். இந்த மணி 10 ஆகுதுங்க. இப்போ தான் எடுத்திருக்காங்க. இப்போ தாங்க அந்த போன வீடியோவில் பார்த்தேன் என் மூஞ்சி ஏதோ படுமோசமாக இருந்தது. இப்போ தான் எடுத்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து தொடச்சிருக்கேன். பார்க்கலாம். மணி 10ங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம நோவா தீபில் இருக்கணும். ட்ரெயின் ஜர்னி திரும்ப கண்டினியூ பண்ணலாம். நைட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் அது உங்களுக்கு ஃபோட்டோவில் போடுறேன். வீடியோவில் எதுவும் தெரியாது.
இப்போ தாங்க அப்படியே சன்ரைஸ் ஆகுது. எனக்கு சீரியஸாக டைம் என்னன்னே தெரில. நைட்டு தாங்க படும் மோசமாக இருந்தது. பட் எப்படியோ சமாளிச்சாச்சு. நான் நைட்டு வந்து இதோ அங்கே படுத்தாங்க. இப்போ காலையில் எழுந்திரிக்கும் போது இப்படி இங்கே நசுக்கிட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தெரியல, விடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் காமிக்கிறேன். பட் சன்செட் வேறு லெவலில் இருக்குது. இது சன்ரைஸு. நான் நைட்டு ரொம்ப இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. நம்ம ஸ்கார்ஃப் வேறு கழண்டு போச்சுங்க. சரி, நம்ம சன்ரைஸை பார்க்கலாம். நான் இப்போ தூக்கத்தில் ஏதோ ஒன்று உளறிட்டு இருப்பேன். பட் நீங்கள் சன்ரைஸை பாருங்கள், கொஞ்சம் தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ காலை வணக்கம். இப்போ தான் நம்ம எந்திரிச்சேங்க. மணி 7:15 பக்கம் ஆகுது. நான் அப்படியே எந்திரிச்சிட்டேன். விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா நைட்டு வந்து டிரைவருக்கு என்னாச்சுன்னு தெரில, அந்த ஷோக்கு அப்புறம் வந்த ஸ்பீடு வந்து ஏதோ வேறு லெவல் ஸ்பீடுங்க. அடித்த தூசி எல்லாம் இறங்கிருச்சு. நான் நைட்டு வந்து பெட்டு இங்கே போட்டு படுத்தேன். காலையில் எந்திரிக்கும் போது நான் அங்கே பெட்ஷீட்டை மூடி படுத்துட்டு கிடக்கிறேன். எனக்கு இந்த முட்டி பின்னாடி எல்லாமே வந்து மறுத்து போச்சு. யாராச்சும் அடித்தா கூட எனக்கு வலிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மறுத்து போச்சுங்க உடம்பு. நைட்டு தான் ட்ரெயின் வந்து மோசமாக இருந்தது. பட் எப்படியே சமாளிச்சாச்சு. இங்கிருந்து இன்னொரு 80 கிலோமீட்டர் தாங்க இந்த நோவா தீபு. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். 9-9:30 காட்ட நம்ம நோவா தீபுவில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. ஆனால் நைட்டு வந்து அருமையான அந்த சைடு 2 பேர் இருந்தாங்க. இங்கே தூங்கிட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரில, இல்லை எந்திரிச்சு வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்களான்னு தெரில. நேற்று சோமில் அந்த சைடு 2 பேர் ஏறினாங்க. அது வேணால் நான் பார்த்தேன். ஸோ அப்படியே ட்ரெயின் போகுது. எனக்கு தெரிஞ்ச அங்கே முன்னாடி கொஞ்சம் இந்த டூரிஸ்ட் குரூப் இருக்குது. அப்போலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் பக்கம் இருக்காங்க டூரிஸ்ட்டு. பார்த்தீங்கனாலே இங்கேருந்து எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இப்போ கூட அங்கே 2 பேர் நின்று எந்திரிச்சு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பட் ட்ரெயின் வந்து நைட்டு தவிர மீதி எல்லாமே நல்லா இருந்தது. நைட்டுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. ஒரு சரியான பிளானிங்கோடு வந்துருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அழுத்தி போட்டு நான் பெட்டு மாதிரி ஆக்கியிருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா போட்டு தூங்கி இருந்திருக்கலாம். பட் இப்போவுமே எனக்கு தெரிஞ்ச தூக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு தூங்கினேன். பட் நடுவில் அந்த பிரேக் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் ஆனால் ஜர்க்கு தான். அது அந்த ஜர்க்கு மட்டும் எப்படி இருக்குன்னா, நம்ம பைக்கிலலாம் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கில் நிறுத்தாமல் போனோம்னா எப்படி வருமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. மற்றபடி ஓகே தான். ட்ரெயின் ரைடு 100% இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கேன். கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேன் அந்த இதை தவிர. யாருக்கும் கேட்காது. சன்ரைஸு. எனக்கு வேறு ஃபோனில் வந்து வெல்கம் டு மொரோக்கோன்னு மெசேஜ் வருதுங்க. ஃபோனு இங்கே உள்ள சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து வெல்கம் பேக் டு மொரோக்கோ. ஸோ இந்த மாதிரி தான் நைட்டு வந்து அப்பப்போ அந்த ஜர்க்கு விடும். அந்த பிரேக்கு மாதிரி பிரேக்கு போடுறாங்களா இல்லை கீர் மாற்றுறாங்களான்னு தெரில. பட்டு இந்த மாதிரி அடிக்கடி வருதுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு ஒன்று வந்துடுது. அது தவிர மீதி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு ஃபோனில் வந்து வெல்கம் டு கிங்டம் ஆஃப் மொரோக்கோன்னு மெசேஜ் வருதுங்க. நம்ம அந்த எப்போ மொரோக்காக்குள்ளே என்ட்ரானோன்னு தெரில. பட் ஆனால் மெசேஜ் வந்திருக்கு. போகலாம். இன்னும் 2 மணி நேரம் போய் நான் நல்லா குளிக்கணும். என் மூஞ்சி எப்படி இருக்குன்னே தெரில. இன்னும் என் மூஞ்சி பார்க்கல. கை ஜாக்கெட் எல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் காற்றும் நின்றுச்சுங்க. டிரைவரும் ஓரளவுக்கு மெதுவாக தான் போகிறாரு. நைட்டு வந்து ஸ்பீடு செம ஸ்பீடு, காற்று அந்த அளவுக்கு அடித்தனால தூசி எல்லாமே மேலே அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா 3வது ஜர்க்கு ட்ரெயின் அங்கே போது அப்படியே ஜாலியாக பூச்சி அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸா இல்லை நம்மள மாதிரி டூரிஸ்டாக தெரியல, எல்லாம் ஒரு 10 பொட்டி தள்ளி தான் இருக்காங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் போகுதுங்க. இந்த ட்ரெயின் இதே மாதிரி அயனோரோட சேர்த்து போகுதா இல்லை எப்படின்னு தெரில. பட் நேரம் தூசி செம்மையாக அடிக்குது. அந்த ட்ரெயினை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதாங்க இன்ஜின் பட்டி. ட்ரெயின் போகுதா நிற்குதான்னு தெரில. அந்த ட்ரெயின் நிற்குது, நம்ம தான் போயிட்டுருக்கோங்க. நம்மளோட ட்ரெயின் மாடலும் இதே மாதிரி தாங்க இருக்கும் மேக்ஸிமம். அந்த ட்ரெயின் அது வரைக்கும் நிற்குதுங்க. இந்த மாதிரி காரில் வரீங்களா, அந்த ஓவர்லேண்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கார்லேயே சுற்றி பார்ப்பாங்க. அவங்களோட கார்லாம் இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம். இத்தனை பொட்டி இருக்கும். அதில் யாராச்சும் சில பேர் இருக்காங்களா? எங்கள் யாரையுமே காணோம். என்னங்க ஆப்பிரிக்காவில் பனிமூட்டமாக இருக்குது. இந்த சைடு பனிமூட்டமாக இல்லை இந்த புகை மூட்டமாக தெரில. பொட்டி பாருங்க. அது ஒன்றும் அந்த சைடு வரைக்கும் அப்படியே நிற்குதுங்க. ட்ரெயினில் யாரையுமே காணோம் போல. அது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அதோட நிற்குதுன்னு நினச்சா பார்த்தா அது வரைக்கும் அப்படியே போகுது. இங்கே பனிமூட்டம் அந்த புகை மூட்டம் ஏதோ ஒரு மூட்டம், அதனால உங்களுக்கு தெரியாது. பட் அது வரைக்கும் இருக்குங்க. இருக்கு காற்று. இப்போ பிரேக் வரும் பாருங்க. இப்போ அந்த சர்க்குடும் சொல்ல இந்த மாதிரி தான் அங்கே வரது வந்து அந்த வைப்ரேஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜர்க் விடுமா இல்லையான்னு எனக்கு அது வந்து பழகிருச்சு. இப்போ அது வரும்னு நினைக்கிறேன். உட்காந்து இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். நோவாதீபு இன்னும் 70 கிலோமீட்டருங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நோவாதீபுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 45 கிலோமீட்ரு. இன்னொரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. இப்போ ட்ரெயின் ரைடு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வரைக்கும் இன்னும் இவ்வளோ நேரம் கொஞ்சம் குளிர் அடிச்சுது, அந்த பனி மூட்டமாக இருந்தது, அதனால ஒரு மாதிரி இருந்ததுங்க. பட் இப்போ ஓகே. பட் எனக்கு வந்து டக்குன்னு இறங்கினே ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் நான் வந்து எதுவுமே புக் பண்ணலைங்க.
நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்டல் பார்த்துருந்தேன் அந்த நோவா தீபுல ஆபர்ஜ் சஹாரான்னு ஒரு பக்கம். நாங்கள் தான் டாக்ஸி எடுத்து போகலான்னு இருக்கேன். நாங்கள் போய் ரூம் இருக்குமா இல்லையான்லாம் தெரிலங்க. நான் ரிசர்வ் எதுவுமே பண்ணல. போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப இன்றைக்கி நைட்டும் ஹோட்டல் தேடி அலைய வேண்டியதுதான். பாய். அவங்கெல்லாம் அந்த பார்டர் சைடு போகிறாங்க. நம்ம இப்போ அந்த எங்கே ஆரம்பித்தோமோ அந்த பார்டர் சைடு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அதே சைடு தாங்க இருக்கும். நம்ம அந்த ரோட்டில் போகும்போது இந்த சைடு போனால் தான் அந்த நாக் ஷாட் போவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி போகும்போது நாங்கள் பார்த்தோம் அந்த ஒரு இன்ஜின் மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு இருந்தது. போனால் கேமராவில் 20% தாங்க சார்ஜ் இருக்குது. நாங்கள் பக்கத்தில் போனோன்னு தான் என் பேக்கெல்லாம் இந்த கவரில் எடுக்கணும். நான் என்னோடய தண்ணி பாட்டில் அதெல்லாமே எடுத்து என் பேக்குள்ளே தாங்க போடணும். இந்த பெட்ஷீட்டை தூக்கி கீழே போட்டு எப்படி இறங்குறது, நான் இறங்கும் போது நான் வீடியோ எடுக்க மாட்டேங்க. அது பேர் நான் சொல்கிறேன், ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம். ட்ரெயின் வந்து அப்படியே நிற்காது, ஒரு 10-15 நிமிஷம் தான் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளே இறங்கி இது பண்ணணும். ஸோ இன்னும் 30 கிலோமீட்டர் தாங்க. நம்ம அந்த சைடு பார்க்குற எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சஹாரா, அந்த சஹ்ராவி ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அன்ரெகக்னைஸ்டு கண்ட்ரியில் அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. நீங்கள் என்னோட அந்த டாக்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த வெஸ்டர்ன் சஹாராலேருந்து தான் மாரிட்டேனியாக்கே நம்ம வந்திருப்போம். ஸோ நம்ம அது பார்டர் பக்கம் தாங்க. அந்த மலை இருக்குது பாங்க, இந்த கரண்ட் கம்பத்துக்கு தாண்டினாலே அந்த இது தான் வெஸ்டர்ன் சஹாரா தான். இது கரண்ட் கம்பமா, இது செல்ஃபோன் டவர் தான் இது. ஆமாங்க, இந்த செல்ஃபோன் டவரை தாண்டினா அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் சஹாரா தாங்க. நம்ம இன்னொரு அரை மணி நேரத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நிற்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக மாரிட்டேனியா, அந்த சைடு ஃபுல்லாக வெஸ்டர்ன் சஹாரா. ஸோ இன்னொரு 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. மணி இப்போ வந்து 9:15 ஆகுது. ஒரு 9:30-9:45 நம்ம ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போகணுன்னா எனக்கு இந்த டைம் போனதே தெரிலங்க. நேற்று 3 மணிக்காட்ட இந்த வண்டியில் ஏறணும், அந்த பின்னாடி வண்டியில். அது 3:45 அந்த ஃபெதரிக்கில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. 3 மணின்னு கணக்கு வச்சுக்கலாம். இப்போ மணி ஒரு 9:15 ஆகுதா. 9:15னா 18 மணி நேரங்க. 19 மணி நேரம் ட்ரிப்பு. டைம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. அந்த ஏர்னடியும் உட்காந்து இங்கே வந்து மாறி உட்காந்து கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு அப்படியே படுத்த வந்தான். இந்த சோமில் ஒரு 9:30 எந்திரிச்சேன், ஒரு வீடியோவை போட்டேன். திரும்ப நைட்டு படுத்தேன். காலையில் சன்ரைஸுக்கு எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் டக்குன்னு போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து எல்லாம் ஆல்ரெடி போய் பேக் பண்ணுறாங்க. நம்மளும் பேக் பண்ணணும். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ட்ராஷ் ரெயின்போ, குப்பை வானவில், இதாங்க நோவா தீபு சிட்டி பக்கத்துலேயே வந்துட்டோம். நம்மளும் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகணுங்க. பட் ட்ரெயின் ரைடு 100% வேறு லெவலில் இருந்தது. டைம் போனவும் தெரில எனக்கு. நான் ஏதோ சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நைட்டு ஃபுல்லாக எப்படிடா சமாளிக்க போகிறேன்லாம் வந்தேன். பட் நைட்டு தான் எப்படி போச்சுன்னே தெரில. ஓரளவுக்கு இங்கே படுத்து தூங்கினவன் காலையில் அங்கே எழுந்திரிச்சேன். குளிரில் பெட்ஷீட் எல்லாம் போத்தி இழுத்து போத்தி படுத்து எப்படியோ சமாளிச்சாச்சு. போய் முதல்ல எனக்கு இன்றைக்கி குளிக்கணும். மண்டை வந்து என்னோடது ப்ரஷ்ஷு மாதிரி இருக்குது. அந்த நார், அந்த ஸ்பாஞ்சு நார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க என்னோட மண்டை. அதனால தான் இதை வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கேன். மண்டை செம காமெடியாக இருக்குது. வாங்க எவ்வளோ குப்பைன்னு. தூசி. ஸோ அவ்வளோதாங்க, நோவா தீபு வந்தாச்சு. ட்ரெயினும் அப்படியே நின்றுச்சு. டாக்ஸிலாம் அப்படியே அங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம டக்குன்னு இறங்கலாங்க. நம்ம இந்த சைடு தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்க்கலாம் எந்த சைடு இறங்குறாங்கன்னு. எல்லாருமே இந்த சைடு தான் இப்படி தாங்க இறங்கணும் ட்ரெயினில். நம்ம பாதி இது எடுத்தாச்சு. வாங்க அப்படியே இறங்கலாம். ஒரு டாக்ஸிக்கார் இருக்கார். how much? மீல் ஸோ டைம் வந்து 9:38ங்க. இப்போ தான் ஒரு டாக்ஸியில் ஏறி இருக்கேன். நான் எங்கேருந்து என்னோடய ஹாஸ்டல் போகிறதுக்கு வந்து 1000 இது கேட்குறாங்க. 1000னா எவ்வளோ தெரியுமா?
1000 ரொம்பவே அதிகம். எவ்வளோன்னு கீழே போடுறேங்க. 500 ஊக்கியானா 2000 ரூபா பார்க்கோங்க. நான் வந்து என்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை அப்படின்னேன். அதுக்கப்புறம் இப்போ பேசி 300க்கு போகிறோம். 300மே கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அது வந்து ப்ரைவேட் டாக்ஸி இல்லைங்க. கூட பின்னாடி வந்து இன்னொரு 3-4 பேர் ஏற்றிக்கிட்டு தான் போவார். அதுக்கு 300 ஊக்கியா அதிகம் தான். வேறு வழி இல்லை, போகணும். எல்லா பக்கமும் டாக்ஸிக்காரங்க எப்படி தாங்க நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. கடைசியில் எப்படியோ நோவாதீபு வந்துட்டோம். போயிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல குளிக்கணுங்க. நான் நேற்று இங்கேருந்து தாங்க இங்கே இறங்கி இந்த கடைசி இதில் இருந்தேன். இந்த கடைசி இதில் இறங்கி ஒரு 10-11 பொட்டி தாண்டி ஓடினாங்க. ஓடி போய் ஓடுற ட்ரெயினில் ஏறினேன். ஆனால் செம்ம இதாக இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. நான் இந்த பொட்டிலே இருக்க மாதிரி இருந்ததுன்னா நான் சோம்லே இறங்கியிருப்பேன். 2 பேசஞ்சர் ட்ரெயினுங்க. இது ஒரு பேசஞ்சரு, இது ஒரு பேசஞ்சரு. வாங்கலாம். எனக்கு இப்போ நான் வந்து என்னோடய டாக்ஸி டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. நம்ம போய் ஹாஸ்டல் போயிட்டு முதல்ல அந்த ஹாஸ்டலில் ரூம் இருக்கான்னு தெரில, போய் கண்டுபிடிச்சிட்டு குளிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கலாங்க. இப்போ நம்ம பே பண்ணுற டாக்ஸி விலை வந்து 300 ஊக்கியாவா 632 ரூபாங்க. இதில் என்ன காமெடினா, நான் போய் அங்கே நான் அந்த பார்த்து வச்சுருக்க ஹாஸ்டலில் ஒரு நாள் தங்கறக்கும் அதே விலை தாங்க, 630 ரூபா. டாக்ஸிக்காரங்க நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. பட் வேறு வழி இல்லை. ஸோ நேற்று இதெல்லாம் தாண்டி தாங்க, இத்தனை பொட்டியை தாண்டி என் பொட்டி எங்கே இருக்குது தெரியுமா? 5 நிமிஷத்தில் ஓடினாங்க அந்த இதுக்காக. இவ்வளோ அதை தாண்டி ஓடினேன். இந்த இதெல்லாம் தாண்டி என் பெட்ஷீட்டை வந்து நான் இங்கேயே போட்டுட்டேங்க. என் டிரைவர் வந்து இதோ பெட்ஷீட் இங்கே கிடக்குது, இந்த பொட்டியில் தான் நம்ம வந்தோம். என் பெட்ஷீட்டை வந்து நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் தரலான்னு பார்த்தேன். பட் டிரைவர் வந்து இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதுவுமே செம்ம தூசியாக இருந்தது. வேறு வழியெல்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கினதை அங்கேயே தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம போகலாம் திரும்ப. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ட்ரெயின் அப்படியே நவர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் தாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இறங்கணும். எப்படியோ பிடிச்சாச்சு இந்த ட்ரெயின். It's gonna be a lifetime memoryங்க, சீரியஸா. Okay, but we agreed 300. 14 كيلومتر بس. شو؟ இந்த டாக்ஸிக்காரன் இந்த ஊர்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் இருக்காங்க. ஏறும்போது 300 ஓகேன்னு சொன்னால் இப்போ திரும்ப வந்து 500 கேட்டுட்டு இருக்கான். 500னா 1000 ரூபாங்க. செம்ம. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அத்தாறு தவிர மீது எல்லா ஊர்லேயும் ஏமாற்றிட்டே கிடக்குறானுங்க. டாக்ஸியில் ஏறியாச்சு, கேட்டால் ஆளுங்க பின்னாடி யாருமே வரல, அதனால் 500 பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது? ஏன்னா என்கிட்ட 400 தான் இருக்குது. நான் அந்த 400 கொடுத்துட்டு அவ்வளோதான் ஆளை விட்றான்ருவேன். பேக்கில் ஒன்றும் வச்சுருக்கேன். பேக்கில் ஒரு 2000 ரூபா பக்கம் இருக்குது. 2000 ஊக்கியாக இருக்குங்க. அது பேக்குக்குள்ளே சொருவி வச்சுருக்கேன், ஒரு சேஃப்டிக்கு தான். எப்பவுமே வெளியில் கேட்டேன்னா அந்த 400 மட்டும் தந்துட்டு அவ்வளோதான் விட்டுருவாங்க. 500 கேட்குறேன். 500லாம் என்னால் தர முடியாது. ஃபஸ்ட்டு 300க்கு தான் பேசிச்சு. இப்போ ஆளுங்க யாரும் வரலன்னா அது என்னோட தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ அந்த டாக்ஸி எடுத்து இங்கே வந்தாச்சுங்க. இந்த டாக்ஸிக்கு 300 அதிகம்னு அந்த ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு. எனக்கே தெரியும் 300 அதிகம் தானே. 200 இல்லை 100 தாங்க வந்திருக்கணும். 300 கொடுத்து வந்தாச்சு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாங்க. பேக்கெல்லாம் நான் இங்கே வெளியே வச்சிட்டேன், உள்ளே போய் அழுக்காக்க வேணான்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரூம் டூர் கொஞ்சம் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் ஒரு அவுட்டரான ஏரியாவில் தாங்க இருக்கோம். ஸோ இதாங்க நான் தங்கியிருக்க ஹாஸ்டலு. கொஞ்சம் கம்மியான ரூமு, அது ஓனரோட ரூமு. இதான் என்னோடய ரூமு. இந்த ஒரு பெட்டு, இந்த ஒரு சின்ன ரூமு தாங்க. இதுக்கு தாங்க 632 ரூபா பே பண்ணுறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். உடம்பெல்லாம் இதாக இருக்குது. இன்னும் காதில் மட்டும்தான் இன்னும் அந்த இது இருக்குங்க. இது இந்த கையில் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு. திரும்ப சாயந்தரம் இல்லை நாளைக்கு கொஞ்சம் குளிச்சேன்னா இதுவும் போயிடும். எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு செம அட்வென்ச்சர், செம எக்ஸ்ட்ரீமாக போச்சு. 19 மணி நேரம் அருமையாக போச்சு. கடைசியில் டாக்ஸி டிரைவர்கார ஏமாற்றி விட்டான் 300. மற்றபடி இந்த ரூமுக்கும் அதே தாங்க, ஒரு நைட்டுக்கு 300 தான்.
நான் இந்த நோவா தீபுவில் எத்தனை நாள் தங்க போகிறேன்னு எனக்கு தெரிலங்க. இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ரெஸ்ட்டு தான் எடுப்பேன். திரும்ப நாளைக்கு சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை நோக்ஷாட் கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க. அதான் இப்போதைக்கு என்னோடய பிளானாக இருக்குது. பட்டு பிளான்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம செனகல், கேம்பியான் இன்னும் 2 கண்ட்ரிலேருந்து vlogs பண்ண போகிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் பை.